எனது அன்பான நாட்டு மக்களே வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். மார்ச் மாதம் உலகளவில் பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டுள்ளது. கோவிட் காலத்தின் போது மொத்த உலகமும் நீண்ட காலமாக எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டது என்பதை நாம் அனைவரும் நினைவில் வைத்திருக்கிறோம். கொரோனாவிலிருந்து வெளியே வந்த பிறகு உலகம் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் தொடர்ந்து உருவாகி வருகின்றன. தற்போது நமது அண்டை நாடுகளில் ஒரு மாதமாக கடுமையான போர் நடந்து வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்களில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நாடுகளில் வாழ்கின்றனர். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணிபுரிகின்றனர். அவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வரும் வளைகுடா நாடுகளுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நண்பர்களே, தற்போது போர் நடைபெற்று வரும் பகுதி நமது எரிசக்தி தேவைகளின் முக்கிய மையமாக உள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் தொடர்பாக உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி உருவாகி வருகிறது. பல்வேறு நாடுகளிடமிருந்து நாம் பெறும் ஆதரவு மற்றும் கடந்த 10 ஆண்டுகளில் நாடு உருவாக்கிய பலம் ஆகியவை இந்த சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்ள இந்தியாவுக்கு உதவியது. இந்த சவாலான நேரத்தில் மனதின் குரல் மூலம் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இதை சமாளிக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் அனைவரையும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த பிரச்சனையை கூட அரசியலாக்குவோர் அதை தவிர்க்க வேண்டும். இது 140 கோடி நாட்டு மக்களின் நலன்களை பற்றிய விஷயம். இங்கு சுயநல அரசியலுக்கு இடமில்லை. வதந்திகளை பரப்புபவர்கள் நாட்டிற்கு பெரும் தீங்கு விளைவிக்கின்றனர். வதந்திகளால் தவறாக வழிநடத்தப்படாமல் விழிப்புடன் இருக்குமாறு அனைத்து குடிமக்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அரசாங்கத்தார் வழங்கப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்பி அதன் அடிப்படையில் மட்டுமே நடவடிக்கை எடுக்கவும். நமது 140 கோடி நாட்டு மக்களின் பலத்துடன் கடந்த கால நெருக்கடிகளை நாம் சமாளித்ததைப் போலவே இந்த முறையும் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நாம் ஒன்றாக வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவின் பலம் அதன் கோடிக்கணக்கான மக்களில் உள்ளது. இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே மக்கள் பங்கேற்பின் உணர்வை பிரதிபலிக்கும் ஒரு முன்முயற்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கியான் பாரதம் சர்வே இது நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துடன் தொடர்புடையது. நாடு முழுவதும் உள்ள கையெழுத்து பிரதிகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதே இதன் நோக்கம். கியான் பாரதம் ஆப் மூலம் இதில் நீங்கள் பங்கேற்கலாம். மேனுஸ்கிரிப்ட் அல்லது அதை பற்றிய தகவல் உங்களிடம் இருந்தால் அதன் படத்தை கியான் பாரதம் ஆப்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய ஒவ்வொரு தகவல்களும் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு சரிபார்க்கப்படுகின்றன. இதுவரை ஆயிரக்கணக்கான மேனுஸ்கிரிப்டுகள் பகிரப்பட்டுள்ளன என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உதாரணமாக, அருணாச்சல பிரதேசத்தின் நாம்ஷாயை சேர்ந்த சாவோ நந்திசிந்த் லோகாங்ஜி தை எழுத்துக்களில் மேனுஸ்கிரிப்டுகளை பகிர்ந்துள்ளார். அமிர்தசரஸை சேர்ந்த பாய் அமித் சிங் ராணா குர்முகி எழுத்துக்களில் மேனுஸ்கிரிப்டுகளை பகிர்ந்துள்ளார். சில அமைப்புகள் பனை இலைகளில் எழுதப்பட்ட மேனுஸ்கிரிப்டுகளை வழங்கியுள்ளன. ராஜஸ்தானில் உள்ள அபய் ஜெயின் நூலகம் செம்பு தகடுகளில் பொறிக்கப்பட்ட மிக பழைய மேனுஸ்கிரிப்டுகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. லடாக்கில் உள்ள ஹெமிஸ் மடாலயம் மதிப்புமிக்க திபெத்திய மேனுஸ்கிரிப்டுகள் பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளது. ஒரு சில உதாரணங்களை மட்டுமே இங்கு குறிப்பிட்டுள்ளேன். இந்த ஆய்வு ஜூன் வரை தொடரும். உங்கள் கலாச்சாரத்தின் அம்சங்களை வெளிக்கொணர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பான நாட்டு மக்களே, உலகின் மிக இளைய நாடு இந்தியா. தேசத்தை கட்டி எழுப்புவதில் நாட்டின் இளைஞர்களின் வலிமை ஈடுபடும் போது அது மகத்தான உதவியாக இருக்கும். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் எம்ஐ பாரத் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை பல்வேறு நடவடிக்கைகளுடன் இணைத்து வருகிறது. சமீபத்தில் பட்ஜெட் செயல்முறை மற்றும் கொள்கை உருவாக்கத்துடன் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை இணைக்கும் ஒரு ஏற்பாடு நடந்தது. நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 12 லட்சம் இளைஞர்கள் இந்த வினாடி வினாவில் பங்கேற்றனர். வினாடி வினா போட்டிக்கு பிறகு சுமார் 1,60,000 பங்கேற்பாளர்கள் கட்டுரை போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கட்டுரைகளில் சிலவற்றை படிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. எனது இளம் நண்பர்களின் ஆர்வத்தை அவை வெளிப்படுத்துகின்றன. தெலுங்கானாவின் சூரியபேட்டை பகுதியைச் சேர்ந்த கோட்லா ரகுவீர் ரெட்டி, உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கியைச் சேர்ந்த சௌரப் பைஸ்வர் மற்றும் பீகாரின் கோபால்கஞ்சைச் சேர்ந்த சுமித் குமார் ஆகியோர் விவசாயிகள் நலன் தொடர்பான தலைப்பில் எழுதியுள்ளனர். பஞ்சாபின் மொஹாலியைச் சேர்ந்த ஆஞ்சல் மற்றும் ஒடிசாவின் கேந்திரபராவைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் ராத் ஆகியோர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை முன்னேற்றுவதற்கான வழிகள் குறித்து தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். ஹரியானாவின் யமுனா நகரைச் சேர்ந்த பிரதம் பரார் பசுமையான மற்றும் தூய்மையான இந்தியா மட்டுமே வளமான இந்தியாவுக்கான ஒரே பாதை என்று எழுதியுள்ளார்.
இது அவர்களின் ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. கிராமப்புறங்களில் உள்ள விளையாட்டு திறமைகளை அடையாளம் காண அதிக முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று டெல்லியைச் சேர்ந்த ஷங்க் குப்தா அறிவுறுத்துகிறார். தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அனைத்து இளைஞர்களையும் நான் பாராட்டுகிறேன். இந்த யோசனைகள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் முக்கியமானவை. இந்த மாதம் நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு உற்சாகம் நிறைந்ததாக உள்ளது. T20 உலகக் கோப்பையில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றபோது நாடு முழுவதும் கொண்டாடியது. நம் அணியின் அபார வெற்றி குறித்து நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். கடந்த மாத இறுதியில் கர்நாடகாவின் ஹூப்ளியில் ஒரு பரபரப்பான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணி ரஞ்சி கோப்பையை வென்றது. கிட்டத்தட்ட 70 ஆண்டு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் தனது முதல் ரஞ்சி டிராபி பட்டத்தை அடைந்தது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பல ஆண்டுகளாக வீரர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் விளைவே இந்த வெற்றி கிடைக்க காரணம். அணியின் கேப்டன் பாரஸ் தோக்ரா அசாதாரணமான திறமைகளை வெளிப்படுத்தினார். அவரது தலைமை இந்த வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தது. ரஞ்சி டிராபியில் 60 விக்கெட்டுகளை வீழ்த்திய இளம் காஷ்மீர் பந்து வீச்சாளர் ஆகிப் நபியில் பற்றி நாடு முழுவதும் பேசப்படுகிறது. இந்த வெற்றி வீரர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்களையும் ஜம்மு காஷ்மீர் மக்களையும் உற்சாகப்படுத்தியுள்ளது. அங்குள்ள இளைஞர்களிடையே விளையாட்டின் மீதான உற்சாகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. எதிர்காலத்தில் இது பல இளைஞர்களை விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கும். ஜம்மு காஷ்மீர் மக்கள் விளையாட்டின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் இப்போது விளையாட்டு நிகழ்வுகளின் மையமாக மாறி வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளை குல்மார்க் ஏற்கனவே நடத்தியுள்ளது. கால்பந்து போன்ற விளையாட்டுகளும் அங்குள்ள இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. ஜம்மு காஷ்மீர் விளையாட்டு வீரர்களின் இந்த வெற்றி எதிர்காலத்தில் தொடரும் என்று நம்புகிறேன். முன்பு பிரபலமாக இல்லாத விளையாட்டுகளை நமது நாட்டின் இளைஞர்கள் இப்போது விளையாடுவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தடகள வீரரான குல்வீர் சிங் சில வாரங்களுக்கு முன்பு நியூயார்க் சிட்டி ஹாஃப் மராத்தானில் 3வது இடத்தை பிடித்து வரலாறு படைத்தார். 1 மணி நேரத்திற்குள் அரை மராத்தானை முடித்த முதல் இந்திய தடகள வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். ஸ்குவாஷ் வீராங்கனை அனாஹத் சிங் ஸ்குவாஷ் ஆன் ஃபயர் ஓபிஆர்னல் ஒரு சர்வதேச பட்டத்தை வென்றார். அவர் தனது 17வது வயதில் இந்த வெற்றியை அடைந்தார். இதன் மூலம் PSA உலக தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் நுழைந்த இளைய ஆசிய பெண் வீரராக அவர் மாறியுள்ளார். அஸ்மித தடகள லீக்கில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு பல விளையாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த லீக்கில் சுமார் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்றனர். நாட்டில் நடைபெற்று வரும் இந்த விளையாட்டு மாற்றத்தில் இந்தியாவின் பெண் சக்தி முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் ஃபிட்னஸில் கவனம் செலுத்துமாறு நான் எப்போதும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவாகவே உள்ளது. யோகா மீதான ஈர்ப்பு உலகம் முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அல்மிஸ் ஜி ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டியில் உள்ள தனது அரவிந்த் யோகா மையம் மூலம் யோகாவை ஊக்குவித்து வருகிறார். இன்ஸ்டாகிராமில் ஒருவர் சர்க்கரை உட்கொள்வதை குறைக்குமாறு தனது தந்தையிடம் கேட்டுக்கொள்ளுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் அந்த பதிவிற்கு பதிலளித்தது அவரது தந்தைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சர்க்கரை உட்கொள்ளலை குறைக்குமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் முன்பு கூறியது போல் சமையல் எண்ணெயையும் 10% குறைக்க வேண்டும். இந்த சிறிய முயற்சிகள் உங்களை உடல் பருமன் மற்றும் பல நோய்களிலிருந்து விலக்கி வைக்கும். கரட் அபியாஸ்கே ஜத்மத் ஹோட் சுஜன் என்ற ஒரு பழைய பழமொழி உள்ளது. நாம் எவ்வளவு தொடர்ந்து பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவு புத்திசாலித்தனத்தை நாம் பெறுகிறோம் என்பது அதன் பொருள். பெங்களூரில் கல்வி தொடர்பான ஒரு தனித்துவமான முன்முயற்சி பற்றி நான் அறிந்தேன். பிரயோக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் என்ற நிறுவனம் ஆராய்ச்சி திட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது. பள்ளி அளவில் அறிவியல் கல்வியை பிரபலப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வேதியியல், புவி அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கும் அன்வேஷன் என்ற பரிசோதனையை அவர்கள் தொடங்கியுள்ளனர். இது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஆராய்ச்சி அனுபவத்தையும் அவர்களின் திட்டங்களை வெளியிடுவதற்கான ஒரு தளத்தையும் வழங்குகிறது. நண்பர்களே, பரீட்சா பே சர்ச்சாவின் போது சில மாணவர்கள் என்னிடம் அறிவியல் படிக்க விரும்புவதாக கூறினர். அதுபோன்ற மாணவர்களுக்கு பிரயோக் குழுவின் முயற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த முன்முயற்சி மாணவர்களுக்கு அறிவியலில் ஈடுபடுவதற்கு நடைமுறை அனுபவத்தை கொடுக்கிறது. நாம் எதையாவது நேரடியாக முயற்சிக்கும் போது ஆர்வம் அதிகரிக்கும். யாருக்கு தெரியும், எனது இந்த இளம் நண்பர்களில் ஒருவர் எதிர்காலத்தின் சிறந்த விஞ்ஞானியாக இருக்கலாம். நாகா சமூகமும்
கல்வியின் மூலம் கடந்த காலத்தை பாதுகாக்கவும் எதிர்காலத்திற்கு தயாராவதற்கும் முயற்சி செய்து வருகிறது. இந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பழங்குடி மரபுகளை மிகவும் மதிக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி பெருமிதம் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு நவீன அணுகுமுறையையும் பராமரிக்கிறார்கள். நாகா பழங்குடியினர் பாரம்பரிய முருங்கற்றல் முறையை கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரியவர்கள் பாரம்பரிய அறிவு, வரலாறு மற்றும் வாழ்க்கை திறன்களை இளைஞர்களுடன் தங்கள் அனுபவங்கள் மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த முறையின் மூலம் கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற பாடங்களில் குழந்தைகளின் ஆர்வம் வளர்க்கப்படுகிறது. இதில் சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கை திறன்களை கற்பிக்கிறார்கள். இந்த வழியில் நமது நாகாலாந்து தனது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துகிறது. உங்கள் பகுதியில் இதுபோன்ற முயற்சிகளை பற்றி நீங்கள் அறிந்தால் தயவு செய்து அவற்றை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது அன்பான நாட்டு மக்களே, நாட்டின் பல பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளது. நமது வாட்டர் கான்சர்வேஷன் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஜல் சஞ்சய் அபியான் கடந்த 11 ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50 லட்சம் செயற்கை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க ஒவ்வொரு கிராமத்திலும் சமூக அளவிலான முயற்சிகள் இப்போது நடைபெற்று வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில இடங்களில் பழைய குளங்கள் சுத்தம் செய்யப்படுகின்றன. சில இடங்களில் மழை நீரை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அம்ருத் சரோவர் அபியான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 70,000 அமிர்த சரோவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மழைக்காலம் வருவதற்கு முன்பே ஏரிகளை சுத்தம் செய்யும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. சில உதாரணங்கள் குறித்து கூற விரும்புகிறேன். பொதுமக்களின் பங்களிப்புடன் நீர் சேமிப்பு எவ்வளவு பரவலாக இருக்க முடியும் என்பதை இந்த உதாரணங்கள் நிரூபிக்கின்றன. திரிபுராவின் ஜம்புய் மலைகளில் அமைந்துள்ள வாங்முன் கிராமம் 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமம் கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொண்டது. கோடை காலத்தில் கிராமவாசிகள் தண்ணீருக்காக நீண்ட தூரம் நடந்து செல்வார்கள். இறுதியாக ஒவ்வொரு துளி மழையையும் பாதுகாக்க கிராமவாசிகள் முடிவு செய்தனர். இன்று வாங்முன் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் கூரை மீது மழைநீர் சேகரிப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையுடன் போராடிய இந்த கிராமம் நீர் பாதுகாப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. சத்தீஸ்கரின் கோரியா மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் வயல்களில் சிறிய ரீசார்ஜ் பாண்ட்ஸ் மற்றும் சோக் பிட்ஸ்களை உருவாக்கினர். இதனால் மழைநீர் வயல்களில் தங்கி படிப்படியாக சோக் பிட்டில் சென்று சேர்கிறது. இன்று இப்பகுதியில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மாதிரியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் கிராமத்தின் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக மேம்பட்டுள்ளது. இதேபோல் தெலுங்கானாவின் மஞ்சேரியல் மாவட்டத்தில் உள்ள முதிகுண்டா கிராமத்தில் மக்கள் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க ஒன்றிணைந்துள்ளனர். 400 குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் சோக் பிட்ஸ்களை உருவாக்கி நீர் பாதுகாப்புக்கான இயக்கத்தை உருவாக்கினர். இது கிராமத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தியுள்ளது மற்றும் மாசுபட்ட நீரால் ஏற்படும் நோய்களை கணிசமாக குறைத்துள்ளது. நமது மீனவ சகோதர சகோதரிகள் கடலின் போர் வீரர்கள் மட்டுமல்லாமல் தற்சார்பு இந்தியாவுக்கு வலுவான அடித்தளமாகவும் உள்ளனர். விடியற்காலைக்கு முன்பே கடல் அலைகளை எதிர்த்து போராடி தங்கள் குடும்பங்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த அவர்கள் புறப்படுகின்றனர். மீனவர்களின் வாழ்க்கை இன்று பல வழிகளில் எளிதாக்கப்படுகிறது. துறைமுக மேம்பாட்டாக இருந்தாலும் சரி, மீனவர்களுக்கான காப்பீடாக இருந்தாலும் சரி, பல முன்முயற்சிகள் மிகவும் உதவியாக உள்ளன. வானிலை மாற்றங்கள் அவர்களின் செயல்பாடுகளை பெரிதும் பாதிக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இதை மனதில் கொண்டு தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்கள் முழுமையாக ஆதரிக்கப்படுகிறார்கள். இத்தகைய முயற்சிகள் நமது மீன்வளத்துறையை வளப்படுத்துவது மட்டுமல்லாமல் புதுமைக்கான மனப்பான்மையையும் ஏற்படுத்துகின்றன என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மீன்வளம் மற்றும் கடற்பாசி துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுகின்றன. நமது மீனவர்கள் ஆத்ம நிர்பர் நோக்கியும் செல்கிறார்கள். ஒடிசாவின் சம்பல்பூரை சேர்ந்த சுஜாதா பூயான் ஒரு இல்லத்தரசி. அவர் புதிதாக ஏதாவது செய்து தனது குடும்பத்திற்கு மேலும் உதவ விரும்பினார். எனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஹிராகுட் நீர்த்தேக்கத்தில் மீன் வளர்ப்பை தொடங்கினார். ஆரம்ப நாட்கள் அவருக்கு எளிதானதாக இருக்கவில்லை. வானிலை மாற்றங்கள், மீன்களுக்கு உணவு ஏற்பாடு செய்தல் மற்றும் வீட்டு வேலைகளை கவனித்தல் போன்ற பல சவால்கள் இருந்தன. ஆனால் அவரது மனநிலை அசைக்க முடியாததாக இருந்தது. 2-3 ஆண்டுகளுக்குள் அவர் தனது முயற்சியை செழிப்பான வணிகமாக மாற்றினார். இன்று அவரது வெற்றி பெண்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது.
இலச்சத்தீவில் உள்ள மினிகாயைச் சேர்ந்த ஹவ்வா குல்சாரின் கதை நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் நம்ப முடியாத உறுதிப்பாட்டை கூறுகிறது. அவர் ஒரு மீன் பதப்படுத்தும் பிரிவை நடத்தி வந்தார். ஆனால் ஒரு நல்ல குளிர்பதன சேமிப்பு வசதியின் மூலம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர் உணர்ந்தார். எனவே குளிர்பதன சேமிப்பு அலகு ஒன்றை அமைக்க அவர் முடிவு செய்தார். இன்று இது அவரது பலமாக மாறியுள்ளது. இப்போது அவரால் சிறந்த திட்டமிடலுடன் வணிகம் செய்ய முடிகிறது. நண்பர்களே, இத்தகைய முயற்சிகள் நாட்டில் எல்லா இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெலகாவியின் சிவலிங் சத்தப்பா ஹுத்தர் பாரம்பரிய விவசாயத்திலிருந்து வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்தார். இதற்காக அவர் ஒரு பாண்ட் ஃபார்ம் உருவாக்கினார். இந்த வணிகத்திற்காக பயிற்சியும் பெற்றார். இப்போது அவர் தனது குளத்திலிருந்து மீன்களை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல வருமானத்தை சம்பாதித்து வருகிறார். கடற்பாசி தேவையை பார்க்கும்போது பலர் கடற்பாசி சாகுபடியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்களும் இதன் மூலம் பெரும் பலன்களை பெறுகிறார்கள். மீன்வளத்துறையுடன் தொடர்புடைய அனைவரையும் நான் மீண்டும் பாராட்டுகிறேன். சமூகமே முன்னேறும் போது சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக மாறும். நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற பல உதாரணங்கள் உருவாகி வருகின்றன. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் ஒரே மணி நேரத்தில் 2,51,000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த முயற்சியின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் ஆயிரக்கணக்கான மக்களின் ஈடுபாடு. இதை சாத்தியமாக்க மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்தன. ஏக்பெட் மாக்கியனாம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான மரங்கள் நடப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் உள்ள சிசாமி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் 150ற்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்த விதைகள் அந்த கிராமத்து பெண்களால் நடத்தப்படும் ஒரு சமூக விதை வங்கியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அரிசி, சிறுதானியங்கள், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், காய்கறிகள் மற்றும் பல்வேறு மூலிகைகள் இதில் அடங்கும். இது அறிவறிவை பாதுகாக்கும், பாரம்பரியங்களை உயிருடன் வைத்திருக்கும் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் ஒரு முயற்சியாகும். இன்று பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களை உலகம் எதிர்கொள்ளும் போது இத்தகைய முயற்சிகள், தீர்வுகள் எப்போதும் வெகு தொலைவில் இல்லை என்பதை நமக்கு காட்டுகின்றன. சில நேரங்களில் நமது சொந்த பாரம்பரிய அறிவும் சமூக முயற்சிகளும் நமக்கு வலுவான பாதையை வழங்குகின்றன. நீங்கள் இன்று எந்த நகரத்திற்கு சென்றாலும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஏராளமான வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்ஸ் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது ஒரு சில வீடுகளில் மட்டுமே காணப்பட்டது. ஆனால் இன்று PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனாவின் தாக்கம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காணப்படுகிறது. இந்த திட்டம் குஜராத்தின் சுரேந்திரநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாயல் முஞ்பாராவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அவர் சூரிய ஆற்றல் தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று 4 மாத சோலார் PV டெக்னீஷியன் கோர்ஸையும் முடித்தார். அவர் இப்போது ஒரு ஸ்கில்டு சோலார் டெக்னீஷியனாக மாறிவிட்டார். அருகிலுள்ள மாவட்டங்களில் சோலார் ரூஃப்டாப் நிறுவல்களில் பணிபுரிகிறார். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார். மீரட்டைச் சேர்ந்த அருண்குமார் இப்போது தனது பகுதியில் எரிசக்தி வழங்குனராக மாறிவிட்டார். அவர் தனது மின்சார கட்டணங்களை சேமிப்பது மட்டுமல்லாமல் தனது அதிகப்படியான மின்சாரத்தையும் விற்கிறார். ஜெய்ப்பூரை சேர்ந்த முரளிதர் ஜியின் விவசாயம் டீசல் பம்பை நம்பி இருந்தது. முன்னதாக இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். இன்று அவர் சோலார் பம்புக்கு மாறிவிட்டார். இது அவரது விவசாய முறையை மாற்றியது. இப்போது அவர் எரிபொருளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீர்ப்பாசனம் சரியான நேரத்தில் உள்ளது. மேலும் அவரது வருடாந்திர வருமானமும் அதிகரித்துள்ளது. PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்தின் பயன்கள் வடகிழக்கு பகுதிகளிலும் பெறப்படுகின்றன. திரிபுராவில் ரியாங் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பல கிராமங்கள் மின்சார பிரச்சனைகளை எதிர்கொண்டன. இப்போது சோலார் மினி கிரிட்ஸுகள் மூலம் அவர்களின் வீடுகள் ஒளிர்கின்றன. அங்குள்ள குழந்தைகள் இப்போது மாலை நேரத்திற்கு பிறகும் படிக்க முடிகிறது. மக்கள் தங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் செய்ய முடிகிறது. மேலும் கிராமங்களின் சமூக வாழ்க்கையும் மாறிவிட்டது. நாட்டில் சூரிய ஆற்றல் புரட்சிக்கு இது போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. இந்த புரட்சியில் சேர்ந்து மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக ஏராளமான செய்திகளை பெறுகிறேன். தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் என்பதையும் இந்த செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. உங்கள் ஆலோசனைகளை நான் படிக்கும்போது இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் இடையேயான உரையாடலாக மாறிவிட்டது என்று உணர்கிறேன். உங்கள் எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்த எங்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
உங்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து ஊக்கமளிக்கும் கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் ஒரு சிறிய முயற்சி மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது நாட்டின் பல்வேறு மூலைகளிலும் உள்ள மக்களை ஒரே சிந்தனை, ஒரே உணர்வு மற்றும் ஒரே நோக்கத்துடன் இணைக்கிறது. அடுத்த மாசம் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மிக்க நன்றி.